ஹாய்ங்க, என்னை நேசிக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய வணக்கங்களுடன் நான் உங்கள் தினேஷ். இன்னைக்கு ஜனவரி 26. ஜனவரி 26 என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு இந்திய குடியரசு தினம், அதாவது ஆங்கிலத்தில் ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லுவாங்க. இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுது, எதுக்காக கொண்டாடப்படுது, அதுக்கான காரணம் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க. நம்ம இந்திய நாடு சுதந்திரம் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதாங்க. ஆனால் 1947 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு வரைவு குழு உருவாக்குறாங்க. அந்த வரைவு குழு எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக. இந்த இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குறதுக்கு அண்ணல் அம்பேத்கர் எடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் மொத்தம் 18 நாளுங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் அச்சிடப்பட்டு வெளியிடப்படுது. இந்த தினம் பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950ங்க. இந்த தினத்தை போற்றுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நம்ம பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்தை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசு தினம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கும் வகையிலையும் போற்றும் வகையிலும் இந்த தினத்தை கொண்டாட காரணமா இருக்குதுங்க. பூரண ஸ்வராஜ் ஜனவரி 26 1930 பார்த்தீங்கன்னா இந்திய காங்கிரஸ் வெளியிட்ட ஒரு அறிவிப்புங்குது. இந்த அறிவிப்புல பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டிஷ் பேரரசிலிருந்து முழு சுதந்திரம் பெறுவதே காங்கிரஸ் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்படுது. இந்த தினம் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கரை போட்டதுக்காக கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அவருக்காக சல்யூட் பண்ணுவோம். ஏன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி மனுஷங்க அது போகும் மிருகங்கள் கூட சில சட்டங்களை உருவாக்கி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அண்ணல் அம்பேத்கரும் அவரோட குழுவும் சேர்ந்து உருவாக்கின சட்டம் தான் இன்னைக்கு எல்லாரையும் பாதுகாக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு அவருக்கு நன்றி சொல்லி ஆகணும். சரி, இது மாதிரி தான் விஷயமா, இது மாதிரி தான் விசேஷமா வேற என்ன நடக்கும் இந்த குடியரசு தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவ அணிவகுப்பு நடக்குங்க. அது இல்லாமல் நம்ம நாட்டோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தியாகிகளோட நினைவு செலுத்துவாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த குடியரசு தின விழாவில் பார்த்தீங்கன்னா பேரணி நடக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் தாங்க முன்னணி பொறுப்பேற்று நடத்துவாங்க. இல்லை சிறப்பு அழைப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அதிபரான இமானுவேல் மெக்ரானுக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6வது முறையாக பிரான்ஸ் நாட்டில் ஒருத்தர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. அது இல்லாமல் முதல்ல பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 22 பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சேர்ந்த ஜனாதிபதியான சுகர்னா தலைமை வந்தாங்க. அது இல்லாமல் அந்தந்த மாநிலத்தில் பார்த்தா அந்தந்த மாநில தலைமை சேர்த்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கவர்னர் பார்த்தீங்கன்னா கொடியேற்று இந்த விழாவை கொண்டாடுவாங்க. இப்படி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமிக்க நாளாக இந்தியாவில் இருக்குங்க. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தாங்க. அவரை கண்டிப்பாக நம்ம போட்டியாகணும். சில பேர் என்ன பண்ணாலும் அம்பேத்கர் ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, அம்பேத்கர் ஜாதி தலைவர் இல்லை. அம்பேத்கர் ஒரு இந்திய நாட்டோட முக்கியமான தலைவர், இந்திய நாட்டோட மிகப்பெரிய தலைவர், உலகமே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி அவர். அது எப்போ நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறோமோ அப்போ தாங்க சில பேருக்கு சில விஷயங்கள் புரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.